தமிழக வெற்றி கழகம் மத்திய சென்னை மாவட்ட செயலராக இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் என்று எனக்கு அறிவிச்சிருக்காரு. 33 ஆண்டுகளாக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 33 உழைச்சதுக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக அந்த நேரத்தில் நான் கருதுகிறேன். தளபதி எனக்கு கொடுத்த அங்கீகாரம் உண்மையிலே நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அது. கழக தளபதி அவர்களுக்கும் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் புசி சார் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. என்ன மாதிரியான களப்பணிகள் மேற்கொள்ள இருக்கிறீங்க? மிக சிறப்பாக 2 தொகுதி எனக்கு கொடுத்துருக்காங்க. வில்லிவாக்கம் தொகுதியும் எழும்பூர் தொகுதியும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதி ஏற்கனவே நான் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. 26 தளபதி அவர்கள் முதலமைச்சராகிறத எங்களோட குறிக்கோள்னு நாங்களும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் களப்பணிகள் மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு அடிப்படை என்னென்ன தேவை, ஒவ்வொரு தெருவில் என்னென்ன தேவைன்றதெல்லாம் நாங்கள் அறிஞ்சு மிக சிறப்பாக நாங்கள் செயல்பட காத்திருக்கோம். மத்திய சென்னை மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு பகுதி தலைவர்களும் வட்ட தலைவர்களும் மிக சிறப்பாக, மகளிரணி நிர்வாகிகளும் மகளிரணி தலைவிகளும் மிக சிறப்பாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 2ஆம் தேதி அன்று ஒரு வருடம் முடிந்து 2வது வருடம் எங்கள் கட்சி கலைப்பணி அங்கே தொடர்றோம். மிக சிறப்பாக அமையும் மத்திய சென்னையில். கட்சி தலைமை என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்க? 2ஆம் ஆண்டு என்ன திட்டம்? நிறைய திட்டங்கள் இருக்கு. எங்களுக்கு நாளும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மிக விரைவில் தளபதியை கோட்டையில் ஏற்றுறது எங்களுக்கு உறுதி. மிக சிறப்பாக தளபதி அவர்கள் 2 தொகுதி எனக்கு கொடுத்துருக்காங்க. 2 தொகுதியும் தளபதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சு தளபதியை முதலமைச்சராகிறது எங்களுக்கு உறுதி என்றது நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.